கலைஞர் அவர்கள் ஒரு தட்டு மக்கள் கிடையாது, ஒரு பிரிவு மக்கள் கிடையாது, அனைத்து பிரிவு மக்களுக்கும் அனைவருக்கும் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அப்படி சொல்லிட்டு எந்த வகை பிரிவு எந்த பிரிவாக இருந்தாலும் அனைவருக்கும் அந்த கலைஞர் திட்டத்தை அனுபவிக்காத குடும்பமே இல்லைங்கிற அளவுக்கு தன்னுடைய திட்டங்களை விரிவுபடுத்துகிறவர் கலைஞர் அவர்கள் தான் முதல்ல பெண்கள் சுய உதவி குழு ஆரம்பித்து பெண்கள் பெண்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைவதற்கு உதவியவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு எல்லாம் பெருசாக பேசுகிறாங்க. நேற்று முன்தொன்ன கூட ஒருத்தர் சொல்லியிருக்கார், ஒரு திருமணத்துக்கு ஒரு பவுன் தாய்மாமன் சீர் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் தாராளமாக கொடுத்துட்டு போட்டோம், நம்ம வானாங்களே. அந்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சிதுன்னா அவர் தாய்மாமன் சீரை கொடுக்கட்டும், என்ன சீரை அவர் கொடுக்கட்டும். ஆனால் கலைஞர் அவர்கள் இந்த முதல்ல இந்த கொண்டு வரது 89 நினைக்கிறேன். அந்த திட்டம் கொண்டு வரது தொடங்கினது எனக்கு நினைவு சரியாக இருக்குன்னா 89 தான் அந்த திட்டத்தை அறிவுப்படுத்துகிறாரு. அப்போ என்ன தெரியுங்களா, அது நோக்கம் என்ன தெரியுங்களா, பெண்களுடைய கல்வி அறிவை மேம்படுத்த வேண்டும். பெண்கள்லாம் அப்போல்லாம் பெண்கள் வயசுக்கு வந்துட்டாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. இது நான் சொல்கிறது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இல்லை, நான் 70 காலகட்டத்தில் சொல்கிறேன். 1970 காலகட்டத்தில் பெண்களை பள்ளிக்கூடத்துக்கு அந்த வயசுக்கு ஒரு மேஜர் ஆகிறாங்க, மெச்சூர் ஆகிறாங்கல்ல, மெச்சூர் ஆன பிறகு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த பிற்படுத்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, பட்டியல் சமூகமாக இருந்தாலும் சரி, அது மாதிரி சமூகத்திலாம் இந்த முற்பட்டோர் சமூகத்தில் தான் ஒருத்தர் 2 பேர் அனுப்புனாங்களே தவிர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அந்த ஒரு பெண்கள் வெளியில் போகக்கூடாது அது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு காரணமாக பெண்கள் படிப்பறிவு இல்லாமல் படிக்க முடியாமையே இருந்தாங்க. அவங்க திறமைகள் வீணடிக்கப்பட்டுச்சு. அதை உடைச்செறிகிற வகையில் தான் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் ஒரு திட்டத்தை இந்த கல்வியை பரப்ப வேணுங்கிறதுனால தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போகிறோம், 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் 5000 ரூபா திருமண நிதி உதவின்னு அறிவித்து அந்த படிப்பை பெண்கள் தொடர்வதற்கு வழிவகை செய்தவர் கலைஞர் அவர்கள். அது முதல் கட்டம். அப்புறம் 2வது கட்டத்தில் என்ன பண்ணார்னா, எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கணும். எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருந்துன்னா 10,000 ரூபா திருமண உதவித்தொகை 10,000 ரூபான்னு சொல்லி அறிவித்தார், கலைஞர் அவர்கள் அறிவித்தார். அது கல்வியை ஏன்னா படிப்பு 10வது வரைக்கும் படிச்சுட்டாங்கன்னா அப்புறம் எப்படியாவது படிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த கலைஞர் அவர்கள் திட்டத்தை அறிவித்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா கூட அந்த திட்டத்தை தாலிக்கு தங்கங்கிற மாதிரி அறிவித்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு அதன் மூலமாக அறிவித்தாங்க. அது அப்படி அறிவித்தாலும் அந்த திட்டம் திருமணத்துக்கு பயன்பட்டதை தவிர பெண்களுடைய படிப்பை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இல்லை. அந்த திட்டத்தை தான் இப்போ பெண்கள் படிப்புக்காக இப்போ அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கறது திட்டத்தை ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 2018 நினைக்கிறேன், 2018 அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் நிறுத்திட்டாங்க. நிறுத்துகிற பிற்பாடு இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக தான் நிறுத்திடுச்சு இந்த திட்டத்தைங்கிறாங்க. அது உண்மை இல்லை. எடப்பாடி பழனிசாமியே அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் அவர் ஆட்சி நிறுத்திட்டார். ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அந்த திட்டத்தை மாற்றி என்ன நோக்கத்துக்காக கலைஞர் கொண்டு வந்தார் திட்டத்தை, பெண்கள் படிப்பறிவை அதிகப்படுத்தணுங்கிறதுனால கொண்டு வந்தார். அதனால் அந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபா அப்படிங்கிறத இன்னைக்கு வழங்கிட்டு இருக்காங்கன்னா அது கல்வியை மேம்படுத்து தான். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் கல்வி மாதிரி சமூகத்தில் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது வேற எதுவும் இல்லை. காசு பணம் எது இருந்தாலும் சரி சமூக அந்தஸ்தை கொடுக்காது. அவனுடைய கல்வி அறிவு மட்டும்தான் சம அந்தஸ்தை கொடுக்கும், சமூகம் மரியாதை கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்காக நான் முதல்வர் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி பெண்களுக்கு அது மாதிரி விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம்னு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி செய்திருக்காங்க. அது மாதிரி கலைஞர் அவர்கள் முதல்ல காவலர்கள், பெண் காவலர்களை நியமித்தது கலைஞர் தான் நியமித்தார். இதெல்லாம் வரலாறை மறைச்சு பேசுகிறாங்க. கலைஞர் எதுவுமே செய்யாத மாதிரியும், திமுக ஆட்சி எதுவுமே செய்யாத மாதிரியும், இவங்க தான் எல்லாத்தையும் சாதிக்க போகிறது மாதிரியும் எல்லாம் புதுசாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பெண்களுக்கு அந்த சுய உதவி குழு ஆரம்பித்து அதன் மூலயமா
நிதி உதவி கொடுத்து, சுழல் நிதி கொடுத்து அவங்கள வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றணும், அவங்க சுயமரியாதையோட வாழணும், பொருளாதாரத்தை தன்னிறைவடையணும்னு ஒவ்வொரு திட்டமாக பார்த்து செய்தவர் தான் கலைஞர். அந்த சுய உதவி குழுவால் இன்னைக்கு பல பெண்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறிருக்காங்க. அவங்க குடும்பம் வந்து செழிப்பாக இருக்குது. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பட்டினி சாவு இல்லை, பசி இல்லை, எல்லாம் நல்ல முறையில் வந்து பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த இந்த முன்னாடியே கொண்டு வந்து 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்னு நியாய கடையில் கொடுத்தாங்க. அப்புறம் 1 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் அந்த 1 ரூபாயும் கலைஞர் நிர்ணயம் பண்ணுறாருன்னா, அரிசியை வந்து சும்மா கொடுத்துன்னு இருக்கக்கூடாது, 1 ரூபாயாவது கொடுத்து வாங்கணுங்கிறனால தான் கொண்டு வந்தார். அது ஒரு படம் அந்த அரிசியை வந்து இலவச அரிசின்னு வந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதனால் வந்து தமிழ்நாட்டில் பசிப்பட்டினி அதனால தான் சுத்தமாக ஒழிக்கப்பட்டுச்சுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ இடையாளரை வந்து பெண்ணுக்கு பெண்ணும் ஆணுக்கு ஆணு நியமிக்க போகிறேன், எல்லாம் வந்து பாக்கெட்டில் போட போகிறேன், பாக்கெட்டில் என்னென்ன விற்கிறாங்கன்னே தெரியாமல் நான் எல்லாத்தையும் பாக்கெட்டில் கொடுக்க போகிறேன்னு இன்றைக்கி வந்து புதுசாக வர்றவங்க வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். அதனால் திட்டங்கள், சட்டங்கள், கலைஞர் செய்த சாதனைகள் மறைஞ்சிடணுமா? மறைஞ்சிடாது. பெண் காவலர்கள் அது மாதிரி அறிவுப்படுத்துறது கலைஞர் தான் வந்து பெண் காவலர்கள் அறிவுப்படுத்தாங்க. தனியார் வந்து பெண் காவல் நிலையங்களை ஏற்படுத்தினாங்க. காவலர்களுடைய வாழ்க்கையில் காவல் வாரியம், நல வாரியம் அமைச்சது கலைஞர். இது மாதிரி ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களுக்கும் வந்து பல நன்மைகளை வந்து கலைஞர் செய்திருக்கார். கலைஞர் வந்து அதாவது முழுசாக வந்து தெரியாது கலைஞரை பற்றி. புறம் பேசுகிறவங்களுக்கு, தன்னுடைய சுயநலத்திற்காக கலைஞரை இழித்து பழித்து பேசுகிறவர்களுக்கு கலைஞருடைய தியாக உணர்வு தெரியாது. கலைஞர் வந்து அவர் இறக்கும் போது அவர் சொத்துக்களை வந்து அவர் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரித்து கொடுத்தோட தான் வாழ்ந்த வீட்டையே தன் மனைவியோட மறைவுக்கு பிற்பாடு மருத்துவமனையை மாற்றணும்னு எழுதி வச்சுட்டு போன ஒரு கலைஞர் அவர்கள். அது மாதிரி ஒரு தாராள மனசு, ஒரு மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் கொண்டவங்க இருக்கிறதுக்கு அது மாதிரி தலைவர்கள் கிடைக்கிறது வந்து மிக மிக அரிது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை வந்து நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நடுநிலையில் சிந்திக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.